வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஃபஸ்ட்டு கொஸ்டின், புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் அணி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, வஞ்ச புகழ்ச்சி அணி. நெக்ஸ்ட்டு, கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருங்கடுகோ. நெக்ஸ்ட்டு, பூட்கை இல்லோன் யாக்கை போல. இத்தொடரில் பூட்கை என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குறிக்கோள். நெக்ஸ்ட்டு, தொடை என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொடுத்தல். தொடைனா தொடுத்தல். நெக்ஸ்ட்டு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இந்த கொஞ்சும் கெஞ்சும்னு வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன தொடை நயம்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி, இயைபு தொடை நயம். எதுகைனாக்கா இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது, மோனைனாக்கா முதல் எழுத்து ஒன்று வருவது. நெக்ஸ்ட்டு, தலையின் வகைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. தலை 7 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு சொல்லிட்டு தலை 7 வகைப்படும். பாருங்கள், அதை வச்சு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னாக்க மாமுன் நேர், நிறையொன்றாசிரியர் தலைனாக்க விளமுன் நிறை, வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர், களித்தலை காய்முன் நிறை. ஆன்சர் 1, 2, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, அறுசீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது டேஸ் அடி. ஆன்சர் ஆப்ஷன் சி, களி நெடிலடி. அடி 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லிட்டு 5 வகைப்படும் அடி. சிந்தடி அப்படின்னாக்க 3 சீர்களை கொண்டது, அளவடி 4 சீர்களை கொண்டது, நெடிலடி 5 சீர்களை கொண்டது, களி நெடிலடினாக்க 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது, களி நெடிலடி. குரலடினாக்க 2 சீர்களை கொண்டது. நெக்ஸ்ட்டு, ஒளி அமுது. இங்கே லூ வராது, இங்கே ஒளி மூ வரும். ஒளி அமுது என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவகம். ஒளி அமுது அப்படின்னாக்க உருவகம். நெக்ஸ்ட்டு, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வள்ளிக்கண்ணன். நெக்ஸ்ட்டு, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தந்தை பெரியார். அறிஞர் அண்ணாவை தெற்காசியாவின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காலவாகு பெயர். கார் அறுத்தான் அப்படின்னாக்கா கார்காலத்தில் விளையக்கூடிய பயிரை அறுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும். அதுதான் காலவாகு பெயர். நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி, அரை லிட்டர் வாங்கு எடுத்தல் அளவை ஆகு பெயர்னு கொடுத்துருக்காங்க. அது ராங்கு. அரை லிட்டர் வாங்குனாக்கா முகத்தல் அளவை ஆகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். முல்லையை தொடுத்தால் முதலாகு பெயர். மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர். நெக்ஸ்ட்டு, குலா அத்து எவ்வகை அளபடை. அளபடை 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னாக்க அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. அந்த உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு சொல்லிட்டு 3 வகையான அளபடைகள் இருக்குது. இந்த பெரிய லாவை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இல்லு கூட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுறாங்களா. இந்த மாதிரி பிரித்து எழுதும்போது பெரிய ஆ சவுண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன அளபடைனாக்கா செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடை இசை நிறை அளபடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ குலா அத்து அப்படின்னாக்க செய்யுளிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க சொல்லிசை அளபடைங்கிறது நசையி, நசை ஈ. இந்த ஈ சவுண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஈன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாக்கா அது சொல்லிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னாக்கா கெடுப்பதுவும், கெடுப்பதுவும். இந்த தூவை எப்படி பிரித்து எழுதலாம்? இத்து குட்டல் ஊன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாங்களா. இந்த ஊ பெரிய ஊ அதுக்கான இணை எழுத்தான குறில் எழுத்து சின்ன ஊ வந்துச்சு அப்படின்னாக்கா அது இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, மதுரை காஞ்சி என்னும் 10 பாட்டு நூலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட்டு, காஞ்சி என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, நிலையாமை. நெக்ஸ்ட்டு, ஏர்களச் சிறப்பும் போர்களச் சிறப்பும் உடைய நாடாக முத்தொள்ளாயிரம் எந்நாட்டை கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழநாடு. சோழநாடு சோறுடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து,
பல்லவ நாடு சான்றோர் உடைத்ததுன்னு சொல்லுவாங்க. பல்லவ நாடுங்கிறது வந்து சான்றோர் உடைத்தது. நெக்ஸ்ட்டு கூற்று. இந்திய தேசிய இராணுவம் படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். கூற்று சரி. காரணம். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். காரணமும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. திருத்தக்க தேவர். சீத்தலை சத்தனார் மணிமேகலை யாழாதி எழுதன் வந்து கனி மேதாவியார். சிலப்பதிகாரத்தை எழுதன் வந்து இளங்கோவடிகள். நெக்ஸ்ட்டு இங்கே கீ வராது, ரீ வரும். நெறி மறுப்பு எருமை வெகி கமல் கலனி. வெறி, இந்த ரீ வரும். வெறி கமல் கலனி. இத்தொடரின் கோடிட்ட சொற்களின் பொருள் யாது? மறுப்பு கலனி. இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மறுப்பு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா கொம்பு, கலனின்னா வயல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொம்பு வயல். நெக்ஸ்ட்டு கொல் யானை மேலிருந்து இத்தொடரில் கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி. வினைத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் டி. வினைத்தொகை. கொல் யானை அப்படின்னாக்கா அதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. ஏன்னாக்கா வினைத்தொகை 3 காலத்தை காட்டும். கொல் யானை, கொல்கின்ற யானை, கொல்லும் யானைன்னு சொல்லலாம். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. பொறுத்துக. வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். பயங்குள் வளர்ந்தது காரியவாகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான் சினையாகு பெயர். ஆன்சர் 1 2 3 4. 1 2 3 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் செவ்விலக்கியம். இங்கே இல்லு வராது, இவ்வு வரும். செவ்விலக்கியம். செவ்விலக்கியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் புதுக்கவிதையின் தந்தை. ஆன்சர் ஆப்ஷன் டி. நா. பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட்டு யசோதர காவியம் எந்த நூல்களுள் ஒன்றுன்னு கேட்குறாங்க. யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பிய வகைகளுள் ஒன்று தான் யசோதர காப்பியம். நெக்ஸ்ட்டு 3 என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி. மூடு. நெக்ஸ்ட்டு இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சா. அகத்தியலிங்கம். வல்லினம் மிகும் இடங்களில் தவறானதை கண்டறிக. தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. வினைத்தொகை. வினைத்தொகையின் பின் வல்லினம் மிகாது. ஓமைத்தொகை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஆன்சர் ஆப்ஷன் டி. தொகை சொற்கள். உலக தாய்மொழி நாள் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி. பிப்ரவரி 21. மார்ச் 20 வந்து உலக சிட்டுக்குருவி நாள். செப்டம்பர் 14 உலக ஓசோன் தினம். ஏப்ரல் 28 புவி நாள்னு சொல்லுவாங்க. உலக புவி நாள். நெக்ஸ்ட்டு தெல் அமுது இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி. பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. தவறான இணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி. கிராப்ங்கிறது வந்து ஏவி அல்லது சுட்டின்னு தந்திருக்காங்க, அது ராங்கு. ப்ரௌசர் உலாவி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, ஃபோல்டர் உரை கரெக்டு. நெக்ஸ்ட்டு பந்து உருண்டது. பந்துங்கிறது வந்து தானாக உருண்டு போச்சு, அதனால் அது தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. இடைநிலை. பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம்னு சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் 6 இருக்குது. தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட்டு பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா புறநானூறு. இந்த லைன் வராது, புறநானூறு. நெக்ஸ்ட்டு மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. கீழே. மிசைக்கான எதிர்ச்சொல் கீழேனாக்கா அப்போ மிசை அப்படின்றதுக்கான பொருள் வந்து மேலேன்னு வரும்.
பொருள் மேலேனாக்கா அதுக்கு எதிர்ச்சொல் கீழே. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இரிகேஷன் அப்படின்னாக்க பாசன தொழில்நுட்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மணக்குடவர். யாருடைய உரை சிறந்ததுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா பரிமேலழகர் உடைய சிறை தான் சிறந்தது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். திருக்குறளை முதலில் அச்சிட்டு வெளியிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். நெக்ஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓமையணி. இந்த போல அற்று அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஓமையணி. இந்த போல அற்று இது எல்லாமே ஓம உருபுன்னு சொல்லுவாங்க. ஓம உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஓமையணி. நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் சி அது ஒரு செய்தி தொடர். நெக்ஸ்ட்டு தவறானதை கண்டறிக. தவறானது எதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் டி குளவி அப்படிங்கிறது வந்து ஒரு வகை வண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்கு. எந்த குளவி வரணும் அப்படின்னாக்கா பள்ளிக்கு வர லா வந்துச்சு அப்படின்னாக்கா அது இந்த குளவி தான் ஒரு வகை வண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குளவி அப்படின்னாக்க குளவினா குழந்தை. இப்போ பறவைனா கடல், கரை அப்படின்னா ஆற்றங்கரை, கரைனாக்கா அழுக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் நடுதிராவிட மொழி எது? ஆன்சர் நடுதிராவிட மொழின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு. தமிழ், துளு, கோத்தா இது எல்லாமே தென் திராவிட மொழி. நெக்ஸ்ட்டு மல்லல், மூதூர், வயவேந்தே அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி வளம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோர், வேர்ச்சொல் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி கொடு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. உங்கள் லா வரும். பணிலம்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா சங்கு, கா சோலை, மேதின எருமை, வாவி இங்கே வி வரும். வாவினாக்க பொய்கை. பணிலம் சங்கு, கா சோலை. இப்போ ஆன்சர் 1 2 4 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நீதி இலக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தை எழுதினது வந்து காரியாசான். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி கனி மேதாவியார். நெக்ஸ்ட்டு பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதிகளில் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கண்மாய். ஊரிணி அப்படின்னாக்கா குடிப்பதற்கேற்ற நிலம் தான் என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா ஊரிணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அழியா இது சின்ன வரும். அழியா வனப்பு, ஒளியா வனப்பு அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக. அழியா படிக்கும்போது லாஸ்ட்டில் பெரிய ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு தமிழ் ஒலியின் படைப்பு அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தண்ணீர். தண்ணீருங்கிறது வந்து கந்தசாமியுடையது எழுதிய நூல். நெக்ஸ்ட்டு கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரான சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 2ஆம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட்டு நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி புலரி. நெக்ஸ்ட்டு ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்றெல்லாம் கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு பெண் கல்விக்கு முதலில் பரிந்துரை செய்த குழு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹண்டர் குழு. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட்டு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்து பாவேந்தரின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி குடும்ப விளக்கு. தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், புரட்சி கவி, குடும்ப விளக்கு இது எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு தமிழக அரசு அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 2010. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நெக்ஸ்ட்டு உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னூலார். நன்னூல் எழுதினது வந்து பவனந்தி முனிவர்.
தண்டி வந்து தண்டி அலங்காரத்தை எழுதியிருப்பார். தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நீலாம்பிகை அம்மையார். நெக்ஸ்ட்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூலான பிசிராந்தையர் ஒரு டேஸ் நூல்னு கேட்குறாங்க. பிசிராந்தையர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாடக நூல். நெக்ஸ்ட்டு அறிஞர் அண்ணா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்னகத்தின் பெர்னாட்சான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் எவ்வகை ஆகுப்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கருத்தா ஆகுப்பெயர். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலைக்கு சான்றாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டியர்கள். நெக்ஸ்ட்டு பொலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பொலம் என்றால் அழகு. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கண்டான் வேர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, கான். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தி ஜானகிராமனின் சிறுகதை தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, சக்தி வைத்தியம். நெக்ஸ்ட்டு புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகையாக பிரிக்கலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். இந்த விகார புணர்ச்சியை வந்து 3ஆக பிரிப்பாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல், விகாரம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பொறுத்துகளை இயல்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க உயிர் முதல் மெய் ஈறு, புதிது மெய் முதல் உயிர் ஈறு, ஆணி அப்படின்னாக்க உயிர் முதல் உயிர் ஈறு, வரம்னாக்க மெய் முதல் மெய்யீறு. ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு மரவேர் என்பது புணர்ச்சி. என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. அந்த மரவேரை நம்ம எப்படி எழுதலாம்? மரம் கூட்டல் வேர்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாங்களா? இந்த இம்முன்ற வார்த்தை வந்து கெட்டு போய் மரவேர்னு வந்திருக்கிறனால அது கெடுதல் விகாரம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு மரபு பிழைகளை நீக்கி சரியானது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட்டு பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முல்லை. நெக்ஸ்ட்டு ஒரே பாறையில் 24 தீர்த்தர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள ஊர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருநாதர் குன்று. நெக்ஸ்ட்டு இந்த உலை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு வகை மான். நெக்ஸ்ட்டு விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க வெறி ஈ இன்னிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க, ராங்கு. இந்த ஈ வந்துச்சு அப்படின்னாக்கா அது சொல்லிசை அளபடைன்னு வரணும். அதிர்குறல், வினைத்தொகை, மறைமுகம், ஓமைத்தொகை, கருமுகில், பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு லான்ச் வெஹிக்கிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. லான்ச் வெஹிக்கிள்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவு ஊர்தி. நெக்ஸ்ட்டு உலகப்பணுவல் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். திருக்குறளை உலகப்பணுவல்னு சொன்னது வந்து ஜியு போப். நாலடியார் எழுதுனது வந்து சமண முனிவர்கள். பழமொழி 400, முஞ்சுரை அறையனார். மலைபடுகடமை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க கூத்தராட்சி படைன்னு சொல்லுவாங்க அந்த நூலை. மலைபடுகடாம் என்னும் நூலை எழுதுனது வந்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் வந்து எழுதியிருப்பாங்க. 583 பாடலடிகளை கொண்டது தான் மலைபடுகடாம். மலைபடுகடாம் வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று.